ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வந்து பார்க்க போகிறோம். டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா பை சார்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பை சார்ட்னா என்னென்னா, ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்து அதை வந்து சில துண்டுகளாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டு ஒவ்வொரு இதுவும் இவ்வளோ பார்ட் இருக்குது, இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. பை சார்ட் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ பை சார்ட்டையும் நம்ம கரெக்டான வேலை அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, பிஓ எக்ஸாமாக இருக்கட்டும், கிளர்க் எக்ஸாமாக இருக்கட்டும், ஜஸ்ட் 2 மினிட்ஸில் 5 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக அப்ரோச் பண்ண போகிறது இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இதில் வந்து அப்ரோச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் பிலோ பை சார்ட் ஷோஸ் பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் ஷூஸ் ஆஃப் எ கம்பெனி சோல்டு பை 5 செல்லர்ஸ் ABCDE. ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் ஒரு 5 செல்லர் இருக்காங்க. அவங்க வந்து செல் பண்ண அந்த ஷூவோட பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஷூஸ். ஓகேவா? ABCDன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 5 செல்லர் வந்து இருக்காங்க. ஸோ இந்த கலரை பார்த்து கரெக்டாக எழுதிக்கணும். ஏனா என்னது, இந்த ப்ளூ கலர், இந்த ப்ளூ கலர். ஓகேவா? ஸோ இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு எக்ஸாமில் வந்து நம்ம சைடில் இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் இந்த வட்டத்தை பார்த்து பார்த்து எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ரஃப் ஷீட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் நீங்கள் ABCDEன்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஏ எவ்வளவு 25%, ஸோ 25 போட்டுக்கிறேன். பி எவ்வளவு 20, உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சைடில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் சி எவ்வளவு இருக்குது 15 இருக்குது, டி எவ்வளவு இருக்குது 30 இருக்குது, இ வந்து எவ்வளவு இருக்குது 10 இருக்குது. ஸோ இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா. ஓகே, இந்த பை சார்ட்டில் இருக்க எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள். ஒரு வட்டம் இருக்குன்னா, ஸோ பை சார்ட்னா ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு வட்டம் இருக்குது அப்படின்னா இதை பர்சன்டேஜில் சொன்னோம் அப்படின்னா 100%. இந்த வட்டம் முழுக்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 100%ன்னு அர்த்தம். அதே இந்த வட்டம் ஃபுல்லாக நம்ம டிகிரியில் எடுத்தோம் அப்படின்னா 360 டிகிரி. ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு கோணமும் கேட்பாங்க, பர்சன்டேஜும் கேட்பாங்க, அதோட அளவு நம்பர்ஸ் ஏதாவது கொடுத்துட்டும் அந்த மாதிரியும் கேட்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு வட்டம், ஒரு பை சார்ட்னா அதோட பர்சன்டேஜ்னா 100%, டிகிரினா என்னது 360 டிகிரி. இந்த 100% எப்போவுமே 360 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ கிளியராக புரிஞ்சிருச்சா? இந்த பேசிக் கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஷூஸ் சோல்டு பை செல்லர்ஸ் டி அண்ட் பி. ஸோ டி இருக்கவங்களும் பியில் இருக்கவங்களும் செல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ டிங்கக்கூடிய செல்லரும் பிங்கிற செல்லரும் செல் பண்ண ஷூவோட டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4200. ஓகே, தென் ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஷூஸ் சோல்டு பை செல்லர் சி. அப்போது சிங்கிற செல்லர் வந்து வித்த ஷூவோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போது சி மட்டும் செல் பண்ணது எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ டிக்கும் பிக்கும் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக டிக்கு என்ன பிக்கு என்ன அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா மொத்த அளவு கிடைச்சாதான் அவங்களுக்கு சால்வ் பண்ணவே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு யோசிக்க வேண்டாம். இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு பை சார்ட்னா என்ன கொடுப்பாங்க, சர்க்கிள் தான் கொடுப்பாங்க. அந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 100% வரும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். 10, 30, 55, 60, 70, 100% வருதா? ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டிக்கும் பிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4200ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டியோட அளவு எவ்வளவு, டியோடது எவ்வளவு 30%, இயோடது எவ்வளவு, இயோடது எவ்வளவு 10%. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பி. ஓகேவா? ஸோ டியோடது 30%, பியோடது எவ்வளவு 20%, பியோட 20%. இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு, 4200. அப்போ இந்த 30க்கும் 20க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும், 30க்கும் 20க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும், 10 வரும். அப்ப அந்த 10% தான் உங்களுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 4200க்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் கான்செப்ட். இது புரியறதுக்காக தான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த 10ங்கிறத டைரக்டா பார்த்த உடனே போட்டுறணும். என்ன பண்ணணும், நமக்கு டிக்கும் பிக்கும் உள்ள வித்தியாசம் நம்பர்ல கொடுத்துட்டாங்க. அதே இது எனக்கு பெர்சன்டேஜ்ல தெரியும். டியோடது 30ன்னு தெரியும், பியோடது 20ன்னு தெரியும். பெர்சன்டேஜ்னா என்ன பண்ணணும், ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம்னா ரெண்டையும் கழிக்கணும். 30 - 20 10. 10%ன்னு தெரியும். அந்த 10% எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 4200க்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், செல்லர் சி வந்து எவ்வளோ ஷூ வித்திருக்காரு அப்படிங்கிறத நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ சியோடது எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், சியோடது எவ்வளவு 15%. 10% தான் 4200 இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா 15% என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ 15% என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வர்றது தான் ஆன்சர். இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்.
புரியுதா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது டிஃப்ரென்ஸு, அடுத்து சி கேட்டதுனால சியோடது 15% போட்டிருக்கேன். ஸோ இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4200 இன்ட்டு 15% இருக்கும். இங்கேயும் பர்சன்டேஜ் இருக்குது, இங்கேயும் பர்சன்டேஜ் இருக்குது. ரெண்டையுமே நம்ம கேன்சல் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எக்ஸ் தான் வேணும். ஸோ 4200 இன்ட்டு 15 டிவைடட் பை 10ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இதையும் நம்ம கேன்சல் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 42 இன்ட்டு 15, 5 2 10, 20 22 23. ஸோ 4 2 6. இங்கே ஒரு 0 இருக்குது, மறந்துடாதீங்க. 6300. அப்போ சி மட்டும் எத்தனை ஷூ வந்து வித்திருப்பான்? 6300 ஷூ வந்து வித்திருப்பான். ஸோ 6300ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியரா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் ஷூஸ் சோல்டு பை செல்லர் டி அண்ட் இ டுகெதர் டு த நம்பர் ஆஃப் ஷூஸ் சோல்டு பை செல்லர் பி. ஓகே, இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுக்கு நம்ம அந்த வேல்யூ தான் வேணும். டி எத்தனை வித்திருக்கான், பி எத்தனை வித்திருக்கான் அப்படிங்கக்கூடியது நமக்கு தேவையில்லை. அதோட பர்சன்டேஜ் தெரிஞ்சாலே போதும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் ஷூஸ் சோல்டு பை செல்லர் டி அண்ட் இ டுகெதர். டியும் இயும் எவ்வளோ வித்திருக்கான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டி எவ்வளோ வித்திருக்கான்? 30% வித்திருக்கான். இ எவ்வளோ வித்திருக்கான்? 10% வித்திருக்கான். அப்போ டியும் இயும் சேர்ந்து எவ்வளோ வித்திருப்பாங்க? 30 + 10 40% வித்திருக்காங்க. ஸோ இவனுக்கும் டி அண்ட் இ வித்ததுக்கும் பி மட்டும் வித்ததுக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பி எவ்வளோ வித்திருக்கான்? 20% வித்திருக்கான். ஸோ 20% போட்டுடலாம். அவ்வளோதான். பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிரும். 0 0 கட் ஆகிரும். ஸோ 2:1 கிடைக்கும். இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 2, இது ஒரு டைம் போகும், 2:1 கிடைக்கும். ஸோ 2:1ங்கிறது ஆப்ஷன் ஏ. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டினில் டோட்டல் ஷூஸ் சோல்டு பை ஏ இஸ் வாட் பர்சன் மோர் தென் டோட்டல் ஷூஸ் சோல்டு பை ஈன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, டோட்டல் ஷூஸ் சோல்டு பை ஏ. ஓகேவா? ஸோ ஏ வந்து எவ்வளோ வித்திருக்கான்? 25% வித்திருக்கான். ஓகேவா? சோல்டு பை ஏ இஸ் வாட் பர்சன் மோர் தென் டோட்டல் ஷூஸ் சோல்டு பை இ. இ வித்ததுலேருந்து இவன் எவ்வளோ சதவீதம் அதிகமாக வித்திருக்கான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஏ எவ்வளோ வித்திருக்கான்? 25. இ வந்து எவ்வளோ வித்திருக்கான்? 10 வித்திருக்கான். ஸோ இ வித்ததுலேருந்து ஏ வந்து எவ்வளோ அதிகமாக வித்திருக்கான்? ஒரு 15 எக்ஸ்ட்ரா வித்திருக்கான். அப்படி தானே? இ வந்து 10 வித்திருக்கான். ஏ வந்து எவ்வளோ வித்திருக்கான்? 25 வித்திருக்கான். அப்போ ஈலேருந்து இவன் எவ்வளோ அதிகமாக வித்திருக்கான்? 15 வித்திருக்கான். ஓகேவா? இப்போ எனக்கு கொஸ்டினில் ஈலேருந்து ஏ எவ்வளோ வித்திருக்கான்னு கேட்கல, அதோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜுங்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? இன்ட்டு 100 போடணும். ஓகேவா? ஸோ இன்ட்டு 100 போடும்போது 0 0 கட் ஆகிரும். ஸோ எனக்கு ஆன்சர் என்ன வரும்? ஸோ ஆன்சர் என்ன வரும்? 150% கிடைக்கும். ஸோ 150%ங்கிறது ஸோ ஆப்ஷன் இல்லையா? ஸோ ஈங்கிற ஆப்ஷன் கட் ஆயிருச்சு. ஸோ ஈல தான் 150% இருக்கும். இது எல்லாமே நம்ம டெஸ்ட் பேட்ச்ல உள்ள கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ ஈங்கிறது 150%. கிளியரா புரியுதா? இந்த மாதிரி பர்சன்டேஜை வச்சே நம்ம பை சார்ட்டை முடிச்சு விட்டுறலாம். இருக்கிறதுலே டிஐல ரொம்ப ஈஸி எதுனா பை சார்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, கிளியரா புரியுதா? ஏ வந்து ஈயை விட எவ்வளோ அதிகமாக வாங்கியிருக்கான், எவ்வளோ அதிகமாக வித்திருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஈயை விட. ஸோ ஈயை விடங்கும் போது எவ்வளோ வரணும்? ஈலேருந்து இவ ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க. ஈலேருந்து எவ்வளோ அதிகம் வாங்கியிருக்கான்? 25 - 10 போடும்போது 15 வந்துச்சு. ஓகேவா? ஸோ யாரை விட அதிகமாகவோ அவங்கள கீழே போடணும். ஸோ அதனால 10 போட்டிருக்கேன். பர்சன்டேஜ்னு கேட்டதுனால இன்ட்டு 100 போட்டிருக்கேன். ஓகே, கிளியரா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? If the total number of shoes sold by seller C and E together is 1800, Cயும் Eயும் சேர்ந்து 1800 ஷூ வந்து விற்கிறாங்க. Then find the difference between the number of shoes sold by the sellers B and A. ஓகேவா? Bக்கும் Aக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? B வித்த ஷூவுக்கும் A வித்த ஷூவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட்ஸ்லேயே ஆன்சர் பண்ணிடலாம். எக்ஸாமில் உங்களுக்கு ஒரு ரஃப் ஷீட் கொடுப்பாங்க. அந்த ரஃப் ஷீட்டில் இந்த மாதிரி எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நம்ம சிஸ்டமில் அந்த பை சார்ட்டை பார்த்து எழுத வேண்டாம். ஏன்னா சிஸ்டம் பார்க்கும்போது சுற்றி நமக்கு லைட்டு போட்டிருப்பாங்க. எக்ஸாமில் சிஸ்டமில் இருந்து ஒரு லைட்டு வரும். ஸோ கண்ணெல்லாம் வலிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி ரஃப் ஷீட்டில் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அதை வந்து அப்பப்போ அந்த டேட்டாவை மட்டும் ஸோ ஃபஸ்ட்டு எழுதும்போது தப்பு விட்டுறக்கூடாது. எழுதும்போது கரெக்டாக அந்த சிஸ்டமை பார்த்து நம்ம பண்ணிடணும். ஏன்னா இங்கே 25 போடுற இடத்துல 35 போடக்கூடாது. வேணா பை சார்ட் எழுதுனீங்கன்னா ஒன்ஸ் இந்த மாதிரி ABCDE எழுதிட்டு நீங்கள் எழுதியிருக்கிறது கரெக்டாக அப்படிங்கிறதுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 தான் வரும் பை சார்ட்டுக்குள்ள இருக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரஃப் ஷீட்ல எழுதிட்டீங்கன்னா ஒவ்வொரு டைமும் சிஸ்டம் பார்க்க வேண்டாம். ஸோ மிஸ்டேக் விடுறதுக்கு சான்சஸ் வந்து கம்மி. ஃபர்ஸ்டே நீங்க கரெக்டாக எழுதிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரஃப் ஷீட் எழுதிட்டீங்கன்னா கொஸ்டினை ரீட் பண்ண போறீங்க. உங்க ரஃப் ஷீட்லேயே சால்வ் பண்ணி குயிக்காக ஆன்சரை கிளிக் பண்ணிட்டே இருக்க போறீங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஷூஸ் சோல்டு பை C and E டுகெதர் 1800. சியும் ஈயும் சேர்ந்து 1800 ஷூ வந்து வித்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க. சி எவ்வளோ வித்திருக்கான்? 15%. இ எவ்வளோ வித்திருக்கான்? 10%. ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரும்?
வரும் 15 + 10 25%. அப்போ சியும் ஈயும் எனக்கு பெர்சன்டேஜில் பார்த்தேன் அப்படின்னா அந்த கம்பெனியில் 25% ஆஃப் ஷூஸை விற்றவங்க யாருன்னா சியும் ஈயும். அந்த 25% எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இது டோட்டல் நம்பர் ஆஃப் ஷூஸு 1800க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? பிக்கும் ஏக்கும், பி வித்த ஷூவுக்கும் ஏ வித்த ஷூவுக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஸோ பி வந்து எவ்வளோ வித்திருக்கான்? 20 வித்திருக்கான். ஏ வந்து எவ்வளோ வித்திருக்கான்? 25 வித்திருக்கான். ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நான் மைனஸ்ன்னு போட வேண்டாம், இந்த மாதிரி சிம்பிள் போட்டுக்கிறேன். யார் பெருசாக இருக்காங்களோ அவங்களிருந்து சின்னதாக இருக்க நம்பரை கழிச்சிக்கலாம். அப்போ இதிலிருந்து இதை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 5 வருமா? அப்போ 25% தான் 1800 இருந்தால் 5%க்கு என்னன்னு கண்டுபிடிங்க. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, கிளியரா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? சி அண்ட் ஈயோட இது வந்து நம்பர்ல கொடுத்துட்டாங்க. மொத்தமாக 1800 ஷூ வித்திருக்காங்கப்பா சியும் ஈயும். அப்போ பியும் ஏயும் வித்த ஷூவோட வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 1800% எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி, இது இ. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண எனக்கு என்ன வரும்? 25%க்கு இந்த 1800 ஈக்குவலாக இருக்கும். பிக்கும் ஏக்கும் உள்ள வித்தியாசம் எனக்கு என்ன வரும்? 5 வருமா? 5% வருமா? அப்போ 5%க்கு என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். வெரி சிம்பிள். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ எக்ஸ் இன்ட்டு 25% ஈக்குவல் டு 1800 இன்ட்டு 5%. ஸோ எக்ஸாமில் இந்த மாதிரி எழுதாதீங்க. இது இப்போ பிகினர் இருந்தீங்கன்னா நான் இப்படி எழுதினாதான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த பர்சன்டேஜும் கட் ஆகிரும். ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணிடலாம்? 1 5 5 5 25 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1800 டிவைடட் பை 5ன்னு போடலாம். ஸோ இந்த 1800ல் இதை 18 இன்ட்டு 100ன்னு பிரிச்சுக்கலாம். பிரிச்சோன்னா 1 5 5 25 100. ஸோ நமக்கு 18 2 36. ஓகேவா? ஸோ 360ன்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ 1800 டிவைடட் பை 5ன்னு போடும்போது பெரிய நம்பரை டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 1800 18 இன்ட்டு 100ன்னு பிரிச்சுக்கலாம். 18 இன்ட்டு 100ன்னு பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குயிக்காகவே நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். 18 இன்ட்டு 100ங்கும் போது உங்களுக்கு தெரியும் 25 100ன்னு தெரியும். ஸோ இங்கே வச்சு 1 5 5 25 100 18 இன்ட்டு 2 36ன்னு போட்டுடலாம். ஸோ 360. இந்த ஸ்டெப்பே தேவையில்லைன்னு சொல்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டெப்பை வந்து நம்ம கம்மி பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து போடலாம். ஓகேவா? ஸோ கிளியராக புரியுதா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்க, இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஷூஸ் சோல்டு பை ஆல் 5 செல்லர்ஸ் இஸ் 19200. எல்லா செல்லரும், அந்த 5 செல்லரும் வித்த ஷூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ஷூ வித்திருக்காங்கன்னா 19200 ஷூ வித்திருக்காங்க. தென் ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஷூஸ் சோல்டு பை செல்லர்ஸ் டி அண்ட் சி. இப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ பி சி டி இ இவங்க 5 பேரும் சேர்ந்து வித்தது எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19200 ஷூ வித்திருக்காங்க. ஓகே, அப்போ டியும் சியும் வித்ததோட எது கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டி பிளஸ் சி டிவைடட் பை 2 என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, கிளியரா? இப்போ அந்த சர்க்கிளில் உங்களுக்கு தெரியும் ஏ பி சி டி இ எல்லாரும் வித்தது அப்படின்னா அந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே எனக்கு வரும். அப்போ அது எவ்வளோ பர்சன்டேஜ்? 100% வருமா? இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா இதில் ஆட் பண்ணுங்கள். நம்ம டேபிளில் இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஏ பி சி டி இ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 25 20 45 50 60 60 40 100% வருதா? அந்த அந்த பை சார்ட்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தமே ஏலேருந்து இ வரைக்கும் 5 பேர் இருக்காங்க. ஸோ ஏலேருந்து இ வரைக்கும்னா ஒரு சர்க்கிள்னாலே அதில் எவ்வளோ வரும்? 100% நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போ இந்த டோட்டல் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 5 பேருமே வித்த ஷூன்னு சொல்லிட்டாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஷூஸ்ன்னு சொல்லிட்டாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஷூஸாக 5 செல்லர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இருக்கதே 5 செல்லர் தான். அப்போ அந்த 100% தான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 100% தான் 192 00க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ அதுலேருந்து 1% என்னன்னு கண்டுபிடிங்க. 1% என்ன வரும்? 00 கட் ஆகி 1% 192ன்னு எனக்கு கிடைக்கும். ஓகேவா? நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? டி பிளஸ் சி டிவைடட் பை 2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ டி எவ்வளோ வித்திருக்கான், சி எவ்வளோ வித்திருக்கான்னு பாருங்க. ஸோ டியும் சியும் எவ்வளோ வித்திருக்கான்? டி வந்து 30% வித்திருக்கான், சி வந்து 15% வித்திருக்கான். ஸோ 30 + 15 என்னது? 45. நீங்கள் பை சார்ட்டில் போயினாலும் பார்த்துக்கோங்க. டி வந்து 30% வித்திருந்தான், இவன் வந்து 15% வித்திருந்தான். ஸோ 30 + 15 டிவைடட் பை 2 தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை இங்கே வச்சே சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். ஸோ 45 டிவைடட் பை 2%க்கு என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, கிளியரா புரியுதா? கன்ஃபியூஷன் இல்லைல்ல? 5 பேரோட வித்ததுங்கும் போது எனக்கு 100%. அந்த 100% இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுல இருந்து 1% என்னன்னு கண்டுபிடிங்க. 1%ங்கும் போது 00 கட் ஆகிரும். 1%ங்கிறது 192 இருக்கும். நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? டியும் சியும் வித்ததோட
மெத்தடோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். டி வித்தது 30%, சி எவ்வளோ வித்திருக்கான் 15%, ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும் 45. எனக்கு என்ன வேணும் டோட்டல் வேண்டாம், எனக்கு தேவையானது என்னது ஆவரேஜ் தான் வேணும். ஸோ ஆவரேஜுங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கலாம் டிவைடட் பை 2 போட்டுக்கலாம். ஸோ டிவைடட் பை 2 போட்டோம்னா நான் கண்டுபிடிக்க வேண்டியது 45/2%. இதை நீங்கள் கேன்சல் பண்ண வேண்டாம். ஸோ 45/2% என்னன்னு கண்டுபிடிக்கணும். 1% தான் 192 இருந்துச்சு அப்படின்னா 45/2% என்ன வரும் 45/2 இன்ட்டு 192. ஒரு பொருளோட விலை 5 ரூபான்னா 40 பொருளோட விலை என்ன போடுவீங்க 40 இன்ட்டு 5 போடுவீங்க. அதே தான் 1%ங்கிறது 192 இருந்துச்சுன்னா 45/2%ங்கிறது 45/2 இன்ட்டு 192. கேன்சல் பண்ணால் 9 2 18, 6 2 12. ஸோ 45 இன்ட்டு 6 96ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள் 45 இன்ட்டு 96. மல்டிப்ளை பண்ணால் 45 இன்ட்டு 96, 6 5 30, 45, 45 ஒரு 24, 8 4 12, 6 1 7. ஸோ 2 திருப்பி 7 இருக்கும், 36, 36 7 எத்தனை 43. ஸோ 43 20. இதுக்கான ஆன்சர் என்ன 43 20. 43 20ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ நார்மல் மெத்தடில் மல்டிப்ளை பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி நான் வேதிக் மேக்ஸில் உங்களுக்கு வந்து 2x2 மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் 3x3 மல்டிப்ளிகேஷன் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பார்க்கணும். அதே மாதிரி ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக் நிறைய சொல்லி கொடுத்துருப்பேன் மேக்ஸில். ஸோ நீங்கள் நம்ம பேங்கிங் செலெக்ஷன் பேட்சில் இருந்தீங்கனாலும் சரி, இல்லை குவான்ஸ் A to Z சீரிஸ் அதில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து அதில் நான் ஷார்ட்கட்ஸ் வந்து நிறைய சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா நார்மலாக நம்ம சின்ன வயசில் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு 30 செகண்ட்ஸ் இதில் ஆகிரும். ஸோ அந்த 30 செகண்ட்ஸை இன்னொரு கொஸ்டினில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே வந்து 0.25 கூட ஃபெயில் ஆகிறவங்க இருக்காங்க, 0.25, 1 மார்க்கில், இந்த மாதிரி பார்டரில் கூட நமக்கு போயிடும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்னா எங்கெங்கெல்லாம் நம்ம டைமை சேவ் பண்ண முடியுமோ, இப்போ டிஏ எடுத்து நம்ம 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து 2 டிஏ 3 டிஏ கேட்குறாங்க கேல்குலேட்டரோட சேர்த்து. அப்போ இந்த மாதிரி பை சார்ட் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிஏ ஈஸியாக இருக்கும், பிஓனாலும் சரி கிளர்க்குனாலும் சரி. அப்போ அந்த ஈஸியாக இருக்க டிஏயில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் 2 மினிட்ஸில் சால்வ் பண்ணணும். இப்போ இந்த கொஷின்லாம் வெறும் 2 நிமிஷம் தான் நீங்கள் டைம் கொடுக்கணும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுனால தான் இவ்வளோ டைம் ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ பார்த்த உடனேவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் A+B+ இந்த கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100% தான் எனக்கு 192 அப்படின்னா இதிலே கட் பண்ணிவிட்டு 1% 192ன்னு வச்சுருவீங்க. அப்போ டிஎன்சியோட ஆவரேஜ் வேணும். ஸோ 45/2. அப்போ 45/2 இன்ட்டு 192 அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு மல்டிப்ளிகேஷன் தான். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கேன். எக்ஸாமில் நீங்கள் உட்காந்து A+B+C+D+E இந்த மாதிரிலாம் எழுதணும்ல அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டே நீங்கள் கட் பண்ணாலே போதுமானது. ஓகே, கிளியராக புரியுதா? இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் எழுதி சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் எக்ஸாமில் கொஷினை பார்த்த உடனேயுமே இது 100%ன்னு புரிஞ்சுக்கணும். 100% தான் இதுவாக இருந்துச்சு அப்படின்னா 1%ங்கிறது எனக்கு 192. அப்போ எனக்கு அந்த இதோட ஆவரேஜ் எவ்வளவு 45/2க்கு எவ்வளோ 45/2 இன்ட்டு 192. அப்போ 192 பாதி வந்து எவ்வளவு எனக்கு 96. 96 இன்ட்டு 45 2x2 மல்டிப்ளிகேஷனில் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, கிளியராக புரியுதா? எல்லாமே ஈஸி தான். பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது, அதுவும் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா எல்லாருக்குமே 1 hour டைம் தான். அந்த 100 கொஸ்டினை எல்லார் கையிலையுமே நான் கொடுத்துருதேன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டைமில் முடிப்பாங்க. எல்லாராலையும் 100 கொஸ்டினே சால்வ் பண்ண முடியும். ஆனால் அந்த கொடுத்துருக்க 1 மணி நேரத்தில் மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொடுத்துருக்க அந்த 20 நிமிஷத்தில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் யார் போடுறாங்களோ வித் அக்யூரசியோட 100% அக்யூரசியில் யார் போடுறாங்களோ அவங்க தான் செலெக்ஷன் ஆகுறாங்க. அதே மாதிரி ரீசனிங்னா அந்த 20 நிமிஷத்தில் யார் போடுறாங்க அவங்க தான். அதே மாதிரி இங்கிலீஷும் அக்யூரசி ரொம்ப முக்கியம். ஸோ பேங்க் எக்ஸாம்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்பீடு ரொம்ப முக்கியம், அதே சமயம் அக்யூரசி ரொம்ப முக்கியம். ஸ்பீடு ரொம்ப முக்கியம்னா ஸ்பீட் டெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா போன தடவை கிளர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் எல்லாமே நமக்கு ஈஸியான டாபிக் அப்படின்னு வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் எனக்கு டஃபாக இருந்துச்சு மேம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஸ்பீட் டெஸ்ட் எடுக்கணும். இது சிம்பிளிஃபிகேஷன் தானே அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் 5 மார்க் கேட்குறான். 5 மார்க்குங்கும் போது நமக்கு என்ன ஆச்சு 2 நிமிஷத்தில் 5 மார்க் கிடைக்கிறது ரொம்ப இது. அப்ளிகேஷனில் போய் 5 நிமிஷம் ஒரு கொஷினை சால்வ் பண்ணி 1 மார்க் வாங்குறதுக்கு இங்கே 2 நிமிஷத்தில் 5 கொஷினை சால்வ் பண்ணிடலாம் இல்லையா? ஒவ்வொரு கொஷினுக்கும் 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ்க்குள்ளேயே டைம் எடுத்தாலே சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ணிடலாம், நம்பர் சீரிஸ் சால்வ் பண்ணிடலாம், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஸோ மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா சிம்பிளிஃபிகேஷன் 5 2 நிமிஷம், நம்பர் சீரிஸ் 5க்கு 2 நிமிஷம். ஸோ 10 மார்க் ஆச்சு. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஈஸியான டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்கு 2லேருந்து 2.5 நிமிஷம். ஸோ அப்போ அது ஒரு 5 ஆச்சு. 5 10 15. இன்னொரு மாடரேட் லெவல் இருக்குன்னா இன்னொரு 3 நிமிஷம் கொடுத்தோம் அப்படின்னா குவான்ஸில் 20 மார்க் இப்போமே உறுதியாயிருச்சு. கேஸ்லெட்டை லாஸ்ட்டு கூட எடுத்துக்கலாம். அப்ளிகேஷனில் அப்படி இப்படி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கேட்டான் அப்படின்னா அதுக்கு ஒரு 2.5 நிமிஷம். ஸோ 25 மார்க் ஆச்சு.
ஸோ வெறும் 35க்கு டாப்பரே எவ்வளோ போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 28லேருந்து 30 தான் போடுவாங்க பிஓ லெவலுக்கு. நமக்கு இதுலயே 25 வந்துருச்சு, அவ்வளோதான். 20 நிமிஷத்தில் 25 இதான் ஸ்மார்ட்டாக அப்ளை பண்ணுறது. ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷனு, அடுத்து நம்பர் சீரீஸு, அதுக்கப்புறம் டிஐயில் ஈஸியானது, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருந்தால் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் 4 இது சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு இது வந்து எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்ன்னு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கும் டெக்னிக் இருக்குது எப்படி கண்டுபிடிக்கணும்னு, அதுக்கும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ டெய்லி போடக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம டெஸ்ட் பேட்சில் உள்ள கொஸ்டின்ஸ் தான். ஸோ நீங்கள் நம்ம இப்போ கடைசி இப்போ லாஸ்ட் 15 டேஸ் தான் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் வெறும் டெஸ்ட்டு மட்டும்தான் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டெஸ்ட் பேக் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து 2300 டெஸ்ட் வந்து இருக்குது. ப்ரிலிம்ஸ் லெவலு, மெயின்ஸ் லெவல்னு எல்லா டெஸ்ட்டுமே இருக்கும். டாபிக் வைஸு, செக்ஷன் வைஸ்ன்னு இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நான் பேங்கிங்கே ஃபஸ்ட்லேருந்து படிக்கணும், மேக்ஸ் தனியாக படிக்கணும், ரீசனிங் ஃபுல்லாக படிக்கணும், ஜென்ரல் அவேர்னஸ் ஃபுல்லாகவே படிக்கணும், எல்லாமே படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேங்கிங்கான செலெக்ஷன் பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம பேங்கிங் செலெக்ஷன் பேட்சில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம பேங்கிங் செலெக்ஷன் பேட்ச். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆப்போட லிங்க் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணது உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா பேங்க் பிஓஆர் கிளர்க்கு செலெக்ஷன் பேட்ச்னு இருக்கும். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் பேங்க் 23ன்னு ஒரு கூப்பன் கோட் இருக்கும். அந்த கூப்பன் கோடை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 ருபீஸ் கம்மியாகும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ₹1499 பே பண்ணால் போதும். நம்ம செலெக்ஷன் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகேவா? ஸோ ஒரு டைம் மட்டும் பே பண்ணால் போதும். இல்லைனா அங்கேயே இன்ஸ்டால்மெண்ட்டும் இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் 2 இன்ஸ்டால்மெண்ட்டாவோ 3 இன்ஸ்டால்மெண்ட்டாவோ பே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷனும் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படினாலும் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணாலுமே உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி தான். ஓகேவா? ஸோ அதை மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு குவான்ஸு, இங்கிலீஷு, ரீசனிங்னு எல்லாமே இருக்கும். இதில் A to Z எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இதை மட்டும் படித்தாலே போதும். பேங்க் எக்ஸாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்னன்னா, ஸோ இது வந்து ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளேயும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். சிம்பிளிஃபிகேஷனு, நம்பர் சீரீஸு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே கவர் ஆகும். இது வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச். இதில் தான் உங்களுக்கு 2300 டெஸ்ட் வந்து நான் சொன்னேன். நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த பேக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி தான். ஓகேவா? ஸோ டெய்லி டெஸ்ட் எடுக்கலாம். டெய்லி டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்பீடும் இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட ஸ்கோரும் இம்ப்ரூவ் ஆகும். இந்த கிளாஸஸ் பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்கலாம். 9043379345. ஓகேவா? ஸோ நம்ம ஆப்போட நேம் என்னென்னா லக்ஷ்மி மேக்ஸ். ஓகே? ஸோ உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆல்ரெடி இந்த நேமில் ஒரு எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே யூடியூப் சேனல் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த சேனலில் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே ஸ்டூடெண்ட் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பேங்கிங் ஸ்டூடெண்ட்டுக்கு சேனல் கிரியேட் பண்ணது லக்ஷ்மி லாஜிக்ஸ். ஓகேவா? ஸோ ஆப்போட நேம் வந்து 2 பேருக்கும் காமன் தான். ஸோ எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்டு எஸ்எஸ்சி பேட்சில் படிப்பாங்க, ரயில்வே ஸ்டூடெண்ட்டு ரயில்வே பேட்சில் படிப்பாங்க. பேங்கிங் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பேங்கிங் பேட்ச்னு தனியாக இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது போக உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். 9043379345. ஓகேவா? ஸோ கிளியராக புரிஞ்சிருச்சா? திருப்பியும் நம்ம இன்னொரு கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.